உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அநேக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம், உங்களை தூசித்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக அநேக வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பேசி தவறான காரியங்களோடு கூட உங்களை சம்பந்தப்படுத்தி உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். வேலைக்கு போனாலே உங்களுக்கு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. ஏன் தான் வேலைக்கு போறேன், ஏன் தான் எனக்கு இப்படி விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அங்கலாய்த்து அழுகையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அவனை கர்த்தர் உங்க பட்சத்துல கடந்து வரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அநேக நாட்களா உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கலாம், உங்களை அழ வச்சு கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அநேக மனிதர்கள் எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட கோலியாத்தின் ஆவிகளை கர்த்தர் வீழ்த்த போகிறார். எழும்பி நிற்கிற அந்தகார வல்லமைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தரின் சகாயராய் இருக்கிறார். நான் பயப்படேன், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை அழைச்சவர் என் கூட இருக்கிறார், நான் நம்பின தெய்வம் என்னை கைவிட மாட்டார், நான் நம்பின தெய்வம் இந்த மனுஷனு கையில என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரு, என் ஆண்டவர் என்னை நடத்துவாரு. எந்த இடத்துல நான் தூசிக்கப்படுகிறேனோ, எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்படுகிறேனோ அந்த இடத்துல என் தலையை உயர்த்துவாரு, என் ஆண்டவர் எனக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுப்பாரு என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. ஆண்டவரை நம்புங்க. அவர் உங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். எதிர்ப்பை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவரே உங்களுக்கு யுத்தம் செய்வார், அவரே உங்க சகாயரா இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வாழுகிற இடத்துல அநேக எதிர்ப்பை சந்தித்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் மன சஞ்சலத்தோடு, குழப்பத்தோடு, துக்கத்துல குழம்பி போய் இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னால சரியா வேலை செய்ய முடியல, எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து சகாயரா இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக. எதிர்க்கிற மனித சக்திகளை நிர்மூலமாக்கி போடுவீராக. உங்க கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.